राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की। மகோன்னதமான ராமச்சந்திரமூர்த்தி வாழ்க்கையில எப்பொழுதுமே மனோபலம் இருக்கணும். முதல்ல நம்முடைய பலம், பலவீனம், தேடல், தவிப்பு, தேவை இதை நாம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே மற்ற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கும் அவ்வளவு முயற்சி பண்றோம். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்றதில்லை. திரும்ப திரும்ப பார்த்தோம்னா சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியறதே ஒழிய பல விஷயங்கள்ல நமக்கு நம்மை பற்றிய ஒரு தெளிவு இல்லை. இப்போ சாப்பாடு விஷயங்கள்ல ஒரு தெளிவு இருக்கு, எமோஷனல் விஷயங்கள்ல ஒரு தெளிவு இல்லை. என்னுடைய கோபம் நியாயமா தவறா, என்னுடைய ஆதங்கம் சரியா தப்பா, என்னுடைய அழுகை தேவையா இல்லையா, இப்படி நம்முடைய இந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு சரியா தப்பா சரியா தப்பான்றதுல எப்பொழுதுமே ஒரு குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. முதல்ல நாம அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய உணர்வுகள் சரியா தவறா, அப்ப நம்மளை பத்திய ஒரு மதிப்பீடு நமக்கு வேணும். இப்ப நம்ம கால் சைஸ் என்ன, கை சைஸ் என்ன கேட்டா சொல்லிடுவோம். ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா என்ன சைஸ் வேணும் எல்லாம் சொல்லிடுவோம். மனசோட சைஸ் தெரியல. அது தவிர ஒன்று என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல பேரோட பழகிறோம். நம்ம எல்லாருமே தனித்தனியானவர்கள் தான். ஒரு சமூகத்துல கலந்து பழகிறோம். இப்ப சமூகத்துல கணவன், மனைவி, குழந்தை, பந்துக்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை எல்லாரும் உண்டு. அப்ப எல்லாரிடத்துலையும் நாம எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில சமயங்கள் நமக்கும் கோபம் வரும், சில சமயத்துல நமக்கும் வெறுப்பு வரும், சில சமயத்துல நமக்கும் அழுகை வரும். அதே மாதிரி நம்ம கூட சண்டை போடுறவங்களா இருக்கட்டும், நம்மள்ட்ட அன்பா இருக்கவங்களா இருக்கட்டும், திடீர்னு கோபத்துல கத்தலாம், திடீர்னு அன்பா பழகலாம். ஸோ அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல நாம் வாழ பழகணும், நாம் அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். எப்பவுமே நம்மள எல்லாரும் சிரிச்சு பேசி கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எப்போ முதல்ல யாராவது சண்டை போட்டுட்டே இருக்க மாட்டாங்க. இது உலக வாழ்க்கை. ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமும் வாழ கத்துக்கணும். அப்பதான் வாழ முடியும். இது வாழ்க்கையினுடைய ரொம்ப முக்கியமான பாடம். சமர்த்த ராமதாசர் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நிறைய சொல்லி கொடுக்கிறார். அதுலேயும் முக்கியமா அவரவர்களுடைய வாழ்க்கை எந்த ரீதியில் இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல அறிவுரை சொல்றார். எல்லாரும் வாழறோம், ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறைன்றதுல கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கும். இப்போ உலகத்துல எல்லா ஜீவராசிகளுக்குமே பசி உண்டு.
எல்லாத்துக்குமே சாப்பாடு வேணும். இப்ப கொசுவுக்கு பசி, அதுக்கு மனுஷ ரத்தம் நமக்கு அது வேண்டாம், அதோட சாப்பாடு நமக்கு ஒத்து வராது, நமக்குன்னு ஒரு சாப்பாடு இருக்கு. அப்ப ஒவ்வொரு ஜீவனுக்குமான வாழ்க்கை முறையில மாற்றங்கள் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் பலவிதமான விகாரங்கள் உண்டு. அதனால அதற்கேற்ற மாதிரி நாம மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். பயப்படக்கூடாது. முதல்ல இப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி ஆகலைன்னா, இதனுடைய பின்விளைவு இப்படி ஆயிடுச்சுன்னா, சரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அது ஒரு விஷயம் நடந்து அதனுடைய பின்விளைவுகளை விட நம்ம யோசிக்கிறோம் பாருங்க, அதுதான் பயங்கரமா இருக்கும். நம்ம யோசிக்கிற அநியாயத்துக்கு யோசிப்போம், பின்விளைவுகள் அவ்வளவு பெருசா இருக்கவே இருக்காது. பின்விளைவுகள் பார்த்தா கொஞ்சம் இருக்கும். நாம யோசிக்கிற ஒரு எல்லைக்கு போய் யோசிப்போம் பாருங்க, அந்த அளவுக்கெல்லாம் ஒரு எல்லைக்கெல்லாம் போய் யோசிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்காது வாழ்க்கையில. அதனால அதுக்கு மனசுல எப்பொழுதும் பலமா இருக்கணும், மனோபலம், மனதில் உறுதி வேண்டும். சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு அழகா அறிவுரை சொல்றார் சமர்த்த ராமதாசர். ஏன்னா அவன் ராஜா, அவனுக்கு ராஜ நீதியை சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும். நிஜமாவே இன்னி காலகட்டத்தில் அரசியல்வாதிகள்லாம் படிக்க வேண்டிய ரொம்ப அழகான ஒரு பாடம் சமர்த்த ராமதாசர் சொல்லி கொடுத்த அரசியல் பாடம். ரொம்ப அழகா இருக்கும். அது இப்படி கூட இருக்க முடியுமா? அது சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜி ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு குறிக்கோள், இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும். ஆனா அதுக்கு விரோதமா பல காரியங்கள் பண்றதே சில இந்துக்கள். ஸோ அப்ப அந்த இந்துக்கள் இடத்துல எப்படி இருக்கணும், எந்த மாதிரி பழகணும், எந்த விஷயங்கள் நடக்கணும், எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். சிவாஜி கூட இருக்கிறவாள் சொல்லி கொடுக்கிறார். சிவாஜி சொல்லும் பொழுது விரோதியினுடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோ, அவன் கிட்ட இருக்கிற குதிரை பலம், எந்த விதமான அவன் யுத்தம் பண்ணுவான், அவன் எங்க தங்கி இருக்கான், இந்த தரவுகள், இந்த விஷயங்கள், செய்திகள் சேகரிச்சுட்டே இருக்கணும். அது ஒரு ராஜ தர்மத்தினுடைய ஒரு அடிப்படை. அது எல்லாமே அழகா சொல்லித்தர. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் போய் ராஜாவே எல்லா வேலையும் பண்ணக்கூடாது, இந்தந்த வேலைகளை இவரவர்கள் பண்ணுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவரவர்களிடத்துல அந்த வேலையை ஒப்படைக்கணும், அதையும் நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். இது ராஜா மட்டும் இல்லை, நமக்கே கூட எவ்வளவோ காய்கறி கடை இருக்கும், எவ்வளவோ மளிகை கடை இருக்கும், எவ்வளவோ துணி கடை இருக்கும். ஆனால் நமக்குன்னு சில இடங்கள் ஒத்து வரும், அந்த இடத்துக்கு போவாங்க. ஒரு 10 ரூபாய் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சில பேர் 10 ரூபாய் கூடுதலான பரவாயில்ல, நான் அவங்ககிட்ட கம்மியாக இருக்கும், சண்டை போடாமல் பரவாயில்ல, அப்படி சண்டை போட்டு வாங்கிப்போம். அந்த சாமர்த்தியம் சில பேர்கிட்ட இருக்கும். ஸோ அது பார்த்து பழகி தெரிஞ்சு நாம நமக்கு வேண்டியதை தீர்மானம் பண்ணிக்கணும். அப்பதான் ஒரு விஷயத்தை அழகா ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப ரொம்ப அழகா இது எல்லாமே சொல்லி கொடுக்கிறார் சத்ரபதி சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர். சிவாஜியும் அழகா கத்துக்கிறான். எப்பவுமே வாழ்க்கையை கத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க. வாழ்க்கை எனக்கு தெரியும் மட்டும் நினைச்சுடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான மனிதர்கள் நமக்கு வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணத்தை காட்டி கொடுப்பார்கள். சமயத்துல நம்ம மேல பொறாமை இருக்கிறவர்கள், நம்மளை அவமரியாதை பண்ற வாழ்க்கையோட இன்னொரு முகத்தை நமக்கு காட்டி கொடுப்பார்கள். நம்முடைய பலகீனத்தை காட்டி கொடுப்பார், நம்முடைய ஒரு பைத்தியக்காரத்தனங்களை காட்டி கொடுப்பார். ஆனா அதான் வலிக்குது நமக்கு. நம்மளை கொண்டாடுறவங்க எல்லாரும் நம்மளுடைய குற்றங்குறைகளை பூசி மொழிகிட்டு போயிடுவாங்க. அதனால நமக்கு வலிக்கிறதுல சுகமா இருக்கு. ஆனா நம்மளை அவமானப்படுத்துறவர்கள், நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவர்கள், நம்மளை ஏமாத்துறவர்கள் தான் நம்மளை நிஜமாவே ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அவங்க நம்மளை வீக் ஆக்கல, நிஜமாவே நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறது அவங்க தான். ஆனா நம்ம வீக் ஆகணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். நிஜமாவே அவர்களுடையதான உண்மையான உருவத்தை மனசை புரிஞ்சுக்கிறோம், ஏத்துக்க கடினமா இருக்கு, ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளை நாம மாத்திக்கிறோம். சரி, இனிமேல் இவங்க கிட்ட நாம இப்படி இருக்கணும்ன்ற ஒரு தெளிவு, ஒரு தீர்மானம் அப்பதான் நமக்கு வர்றது.
அப்ப சிவாஜி கிட்ட இது எல்லாமே சொல்லி கொடுக்கிறார் சமர்த்த ராமதாசர். இந்த மாதிரிலாம் இருக்கு, நீ ஒரு ராஜா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ, எல்லாம் தெரிஞ்சுக்கோ, யார் யார் எதில் சிறந்தவனோ அவன் அந்தந்த விஷயத்துல ஹேண்டில் பண்ண விடு. ஒரு ராஜாங்கம்னா அதில் உள்துறை அமைச்சகம் உண்டு, வெளியுறவுத்துறை அமைச்சகம்னு உண்டு, நிதி அமைச்சகம்னு உண்டு, அப்புறமா ஆர்மி எல்லாம் ஹேண்டில் பண்றதுன்னு உண்டு, இராணுவத்துறை அமைச்சர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் துறை அமைச்சர், அந்த மாதிரி எல்லாமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அதுல சில பேருக்கு ரொம்ப நுணுக்கங்கள் தெரியும், அதை ஹேண்டில் பண்ண சில பேருக்கு அழகா வரும். அப்ப அதை அவங்க கிட்ட விட்டுட்டு அவங்கள சரி பார்த்துட்டு இருந்தா போதும், இப்படி எல்லாம் சொல்றார். அதே சந்தர்ப்பத்துல கடமைகள்லாம் எப்பொழுதுமே ஒரு உற்சாகத்தோட இருக்கணும். சில நாள் போர் அடிக்கும், சமைச்சு சமைச்சு ஆமா போ திருப்பி திருப்பி இதே துணியை துவைக்கணும், இதே வேலை பண்ணணும்னு போர் அடிக்கும். ஆமா இன்னைக்கு போர் அடிக்கிறது, அப்ப என்ன பண்ணும், போர் அடிக்கிறதா, இந்த போர் அடிச்சாலும் இதை தான் பண்ணணும்னு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு இதை எப்படி சந்தோஷமா ஆக்கிக்கிறதுன்னு முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல சரி இன்னைக்கு போர் அடிக்கிறது, இன்னைக்கு ஒரு 4 காய் வைக்க வேண்டாம், 2 காய் போதும், சரி அவ்வளவுதான். அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஏதோ லேட்டாக அடிச்சு, தண்ணி வந்து லேட்டாக அடிச்சு, இப்படியோன்னு சொல்ல வேண்டியதானே. எல்லா நாளும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி எப்பவுமே உற்சாகமா எப்பொழுதுமே சாந்த ஸ்வரூபியெல்லாம் இருக்க முடியாது. சில நாள் கத்த வேண்டியிருக்கா கத்தித்தான் ஆகணும், சில நாள் சண்டை போட வேண்டியிருக்கா சண்டை போட்டு தான் ஆகணும். எப்போ பார்த்தாலும் இப்படியே சரி சரி சரின்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. கோபங்கள் வரதான் செய்யும், கோபதாபங்கள்ல வாழ்க்கையினுடைய யதார்த்தம், மனிதர்களுடைய மனதினுடைய வெளிப்பாடு. உடம்புல முடியாதனம் வந்தா கோபம் வரும், வேற ஏதோ நினைப்புல அங்க கத்த முடியாது, வீட்டுல கத்துவோம். இது எல்லாமே வீட்டுக்கு வீடு வாசப்படிக்கும். அப்ப அந்த மாதிரி சமயத்துல அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப அழகா சத்ரபதி சிவாஜி சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கானா அவனை டைவர்ட் பண்ணு, அந்த வேலைக்காரனை அவனுக்கு ஏதோ அதிருப்தி இருக்கு, அது என்ன அதிருப்தின்னு பார்த்து அதை கவனிச்சு அதை சரி பண்ணிட்டு அவனுக்கு அந்த அதிருப்தி மாறி போயிடும். ரொம்ப அழகு. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கான விஷயங்கள். ஏன்னா எல்லாரும் எல்லா சமயத்திலும் திருப்திப்படுத்தவும் முடியாது, சில சமயங்கள் அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி நியாயமா இருந்தா முயற்சி பண்ணலாம். என்ன பண்ணாலும் சமையல் பண்ண சரியே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு நாள் சரியில்லைன்னா சரி இன்னைக்கு ஏதோ அதிருப்தியா இருக்கு மாத்திக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில. இப்ப இது எல்லாமே சமர்த்த ராமதாசர் சிவாஜி சொல்லி கொடுக்கிறார். யாராவது ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் பண்றானா அவனை முடிச்சிடுன்றார். ஒரு சாது இப்படி சொல்லலாமா அப்படின்னா, சாது அப்படின்னா அவர்கள் யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டார்கள், அதான் அர்த்தம். அதே சமயத்துல ஒரு தேசத்தை காப்பாற்றணும், ஒரு சமூகத்தை காப்பாற்றணும், ஒரு சமுதாயத்தை காப்பாற்றணும்னா அதுல ஒருத்தன் கெட்டவனா இருக்கான்னா அந்த ஒருத்தன் கெட்டவனை அழிக்கிறது நியாயம்தான், அது குத்தம் கிடையாது. இப்ப பாலெல்லாம் காய்ச்சறோம், ஏன் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறோம், பூச்சி தான் விழுந்துடக்கூடாதுதான். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே. ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம், வாங்கினதுல ஒரு பாதி கத்திரிக்காய் சொத்தன்னா உடனே அப்படியே தூக்கி குப்பையில போட மாட்டோம், இல்லை எவ்வளவு முடியுமோ எடுத்துப்போம். அவ்வளோ ரொம்ப கெட்டு போச்சுன்னா அப்படியே தூக்கி வெளில போட்டுருவோம். அந்த மாதிரி தான் மனிதர்களுடைய குணங்கள், செயல்கள், அவர்களுடைய எண்ணங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொத்தையா இருக்கு அப்படின்னா சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஓரளவுக்கு எவ்வளவு தூரம் நம்மளால முடியும்னு இருக்கு, நமக்கு எவ்வளவு தூரம் அதோட முடியும்னு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல முழுக்க சொத்தையா இருக்கு அப்படின்னா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அதை வச்சு பத்திரப்படுத்தி பாதுகாத்து அது இன்னும் சொத்தையா தானே போறது. ஏற்கனவே உள்ள புழு அடிச்சாச்சு அப்படின்னா அது இன்னும் அப்படித்தானே போறதே ஒழிய அதை தாண்டி ஒன்றும் சரி பண்ண முடியாது. ஒரு லெவல் வரைக்கும் தான் சரி பண்ணலாம். இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் டாக்டர் அழிச்சுட்டு போனா பாப்பார், சில விஷயங்கள்ல இது மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா இல்லை அவ்வளவுதான், அதெல்லாம் வெட்டி எடுத்து போட வேண்டியதுதான், இதெல்லாம் வேணா சரி பண்ணலாம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிதான் ஒரு குடும்பமோ சமூகமோ சமுதாயமோ ராஜாங்கமோ தேசமோ இந்த ஒரு நிதானம் உனக்கு இருக்கணும். ரொம்ப அழகா சொல்றார் சமர்த்த ராமதாசர். ஒரு குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ராஜாங்கத்தை மெயின்டைன் பண்றோம். ஒரு பெரிய கூட்டு குடும்பம் தானே ராஜாங்கம்ன்றது. அதையெல்லாம் சொல்றார், ரொம்ப அழகா இருக்கும். அது ரொம்ப சொல்றது ரொம்ப ஒரு க்ஷத்ரிய தர்மம். அது அந்த லெவல்ல இருக்கவாளுக்கு அதை ஹேண்டில் பண்றவாளுக்கு தான் சொன்னாதான் ரொம்ப சௌகரியமா இருக்கும். அது இப்படி எல்லாம் சொல்லி சத்ரபதி சிவாஜிக்கு
தெளிவான வழியை காட்டுறார். நம்ம சத்ரபதி சிவாஜி கூட வந்தவாளுக்கும் ஒரு ராஜா சமயத்துல கோபமா இருப்பான், ராஜா என்ன எதிர்பார்க்கிறான், இது எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். ஒரு கம்பெனிக்கு போறோம் அப்படின்னா அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ உங்க ராஜா அப்படின்னா இருக்காருன்னா ஒரு ராஜாவுடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு ராஜாவிடத்துல எப்படி நடந்துக்கணும், விஷயங்களை எப்படி சொல்லணும், இது எல்லாமே அவளுக்கும் சொல்லி கொடுக்கிறார். ராஜாவுக்கு அவன் லெவல்ல தனியா சொல்லித்தரார், அவர் கீழே வேலை பண்றவாளுக்கு அவர்களுக்கு தனியா சொல்லி கொடுக்கிறார். இப்படி ரொம்ப அழகா சத்ரபதி சிவாஜிக்கும். அதனாலதான் ராஜகுருவெல்லாம் ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எல்லாருக்கும் வேண்டியதை ஒரு ராஜாங்கத்தினுடைய பல விஷயங்களை சொல்லி கொடுக்க. நம்ம தமிழ் சினிமாவில் காமிச்ச மாதிரி ராஜகுருன்னா மோசமானவர்கள் இல்லாட்டி ராஜாங்கத்தை கெடுக்கிறவர்கள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது எல்லாமே எதுக்குன்னா நம்முடையதான விஷயங்களை கேவலமா சித்தரிச்சோம்னா மதம் மாற்றுவதற்கு ஈஸியான வழின்றதுக்காகத்தான். இல்லாட்டி இந்த பஞ்சாயத்தெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம கிராமத்து பஞ்சாயத்துகள் ஒழுங்கா இருந்த வரைக்கும் தான் ரொம்ப நல்லா இருந்த நாடு. ஏன்னா அந்த ஊர்க்காரங்களை எல்லாம் அவங்க ஊர்ல இருக்க பஞ்சாயத்து தலைவர்களே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அந்த ஊர்ல நலபலன் விஷயம் வரைக்கும் எல்லாம் அவங்களுக்கு ஜோரா சப்ஜாடா தெரியும். யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் ஊருக்குள்ள வந்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணிட்டு போயிட முடியாது, ஒரு கட்டுக்கோப்போட இருக்கும். அதுக்காக தான் சினிமாலெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் தப்பு தப்பா சித்தரிச்சு அங்கே முதல்ல அவங்களோட கிராமத்தோட முடிஞ்ச விஷயத்த கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகிற மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்றது இப்படிதான். அதனால எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறவர்கள் ராஜகுரு. அந்த நல்ல ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாசர் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். சிவாஜி மகாராஜாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அழகா அவர் எப்படி சாணக்கிய நீதி எல்லாம் உண்டோ அந்த மாதிரி அவர் ராமாயணம் பாகவதம் இது எல்லாத்துல இருந்தும் விஷயங்கள் எடுத்து ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் கஷ்டம் வரும், எப்பெல்லாம் பிரச்சனை வரும், அதெல்லாம் ஹேண்டில் பண்றது எப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா வாழ்க்கைன்றது அப்படி ஸ்மூத்தா பெட் ஆஃப் ரோசஸ்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே ஆனந்தமயமா ரெட் கார்பெட்லாம் கிடையாது. இங்க வெயிலும் உண்டு, மழையும் உண்டு, குளிரும் உண்டு, புயலும் உண்டு, இலையுதிர் காலமும் உண்டு, வெள்ளமும் உண்டு, பஞ்சமும் உண்டு, வறட்சியும் உண்டு. இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல அதிகமாகவும் குறையும். அப்ப இது எல்லாம் கடந்து தான் வாழணும். இது எல்லாமே என் வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இப்ப கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு 2 வருஷம் நமக்கு தெரியவே தெரியாது. அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே பல பேர் போயிட்டாங்க. அலறி அடிச்சு பயந்து எத்தியோ பண்ணிட்டு இருந்தோம் ஒழிய நமக்கு ஒன்றும் தெரியலையே. ஆனா அதையும் தாண்டி வந்துட்டோம். ஒரு காலத்தை நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த போலியோ டிபின்ற விஷயம் பெருசா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போலியோவே கிடையாது. இன்னைக்கு டிபின்ற ஒரு விஷயம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மருந்து சாப்பிட்டா சரியா போயிடும், அவ்வளவுதான். ஒரு காலத்தில் பெருசா பேசப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இப்ப அப்படின்ற மாதிரி ஆயாச்சு. ஒரு காலத்தில் டெங்கு காய்ச்சல் வந்தாலே அலறுவோம், டெங்கு வந்துருச்சுன்னு. இப்பெல்லாம் டெங்கு வந்தா அதுக்கு என்ன, சரி மருந்து சாப்பிடலாம், அதுக்கேற்ற மாதிரி தன்மையா இருந்தா போதும், அவ்வளவு. அப்ப இதெல்லாம் தாண்டி நம்முடைய கடமை, நம்முடைய தர்மம், இதுல நாம நிலைச்சு நிக்கணும். எது வந்தாலும் எது போனாலும் எது மாறாலும் நம்ம கடமைகள் ஒன்றும் மாற போறது கிடையாது, நம்முடைய தர்மம் மாற போறது கிடையாது. அதனால சமர்த்த ராமதாசர் இவ்வளவும் அழகா சொல்லி கொடுத்து எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து, பகவத் தியானம் பண்ணு, நாமஜபம் பண்ணு, பகவானுக்காக வாழ்ந்துடு. நீ பகவானுக்காக வாழும்பொழுது அந்த வாழ்க்கை தான் பூரணத்துவமாகிறது. சிவாஜி கிட்ட சொல்றார், ரவர் நீ இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்றதுக்காகவே தெய்வம் உனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு, அதை பண்ணா மட்டும்தான் நீ திருப்தியா இருப்பாய். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு திருப்தின்னு ஒண்ணு வேணும். இப்ப வேதவியாசருக்கு பார்த்தா பாகவதம் எழுதின பிறகுதான் திருப்தி அப்படின்னு ஒண்ணு வந்தது. ஏன்னா அவர் அதுக்காகத்தான் வந்திருக்கார், அது அவருடைய தர்மம். அந்த மாதிரி நீ ராஜாங்க தர்மத்தை பண்ணணும், இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிதம் பண்ணணும். அதை பண்ணா மட்டும்தான் நீ நிம்மதியா இருப்பாய். உனக்கு அப்பதான் சந்தோஷம், சமாதானம். ஏன்னா உனக்கு சுபாவமாவே மரணத்தை கண்டு பயம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அழகா சொல்லி கொடுக்க. சில பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். அந்த நம்பிக்கை துரோகம் பண்றவனை எப்படி சரி பண்ணலாம், எப்படி நம்முடைய ஆளா மாத்திக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். அது எப்படி நம்ம ஆளா மாத்திக்கணும், யாரையும் வெளில தள்ளி விட்டுடாத,
கூடவே வச்சுட்டு உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். இது ஒரு அழகான ஒரு பாடம். எல்லாத்தையும் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இதுக்கு மேலே முடியாதுன்ற பட்சத்தில் நம்மள வெதுக்கி வைக்கணும், விளக்கி வைக்கணும், எல்லாமே சொல்லித்தர சமர்த்த ராமதாசர். அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து சத்ரபதி சிவாஜிக்கு அவ்வளவு சந்தோஷம். அழகா அவரை குருவா ஏத்துண்டாச்சு, உபதேசம் வாங்கிட்டு இருக்கான். 19 வயசுல தான் அவன் பார்க்கறான் அவரை. அவ்வளோ பெரிய, அதுக்கு முன்னாடியே துக்காராம பார்த்தாரு சத்ரபதி சிவாஜி. ஏற்கனவே துக்காராம பார்த்துட்டார். துக்காரம் பல உபதேசங்கள் பண்ணியிருக்கார். ஆனால் குருவாக சமர்த்த ராமதாசர் தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவ்வளோ அழகா உபதேசம் எல்லாம் பண்ணியாச்சு. சிவாஜி மகாராஜா எல்லாம் கேட்டுண்டான். அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யம் அது அஸ்திவாரமா வச்சு அவனுக்கு உபதேசம். அதே சமர்த்த ராமதாசர், கல்யாண் சுவாமி, அப்புறம் அந்த உத்தவ், ஒவ்வொருத்தருக்கும் உபதேசம் பண்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இவர் சத்ரபதி சிவாஜி, இவருக்கு பண்ற உபதேசம் இப்படி இருக்கு. சத்ரபதி சிவாஜி சந்தோஷமா அவரிடத்துல இருந்து கிளம்பி அவன் போய் அடுத்த காரியத்தை பார்க்கறேன். சமர்த்த ராமதாசன் என் கூடவே இருந்து சொல்லவே மாட்டார். விஷயம் கேட்டா சொல்லி அவனோட அடுத்த காரியத்தை போய் பாரு அப்படின்னு சொல்லி கடமைகள் பண்றதுக்காகத்தான் உபதேசம். உபதேசம் கேட்டுட்டே இருந்தா நல்லா இருக்குன்றதெல்லாம் சத்சங்கம் கேட்கறது வாழறதுக்காக. சத்சங்கம் கேட்டுட்டே இருந்தா நான் சுகமா இருக்கேன்னு நடக்காது. கேட்கிற சத்சங்கத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், வாழணும். அதுக்காகத்தான் சத்சங்கம். மளிகை கடையில் வந்து நல்லா ஏசி எல்லாம் போட்டிருக்கான், சாமான்லாம் வாங்கினா சாமான் வாங்குற வரைக்கும் அங்கே இருக்கணும். அந்த ஏசிக்காக அங்கேயே உட்காந்து இருந்தோம்னா வாழ்க்கை போயிடும். அந்த மாதிரி தான். அதனால சொன்ன விஷயங்களை திரும்பி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்பொழுது தான் அதில் எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருது, எந்தெந்த இடத்துல நாம் சரியில்லைன்னு திரும்பி சத்சங்கம் கேட்கணும், திரும்பி பகவத் விஷயம் கேட்கணும். அதுக்கப்புறமா திரும்பி நம்ம கடமைகள், சத்சங்கம் கேட்கறதே கடமைகளை பண்ணுறதுக்காக தான். பண்ணிட்டே வந்தாதான் சரியாகும். இப்படி சத்ரபதி சிவாஜி அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் இடத்துலேருந்து உபதேசம் எல்லாம் வாங்கிட்டான். ஆனந்தமா போய் தன் கடமைகளை பண்ணான். இப்படி சமர்த்த ராமதாசர் ஒரு ராஜாவுக்கும் அவனுடைய கூட இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்குமான உபதேசம் நான் பிரித்து நான் செலக்டிவாக உங்களுக்கு சொன்னேன். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो वीर तीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.